ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்திவ் சேது. வணக்கம். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஆட்சியை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற கவலையில் முதல்வர் விஜய் இருக்கிறார். அதனால தான் அதிமுக எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? திமுக உதயநிதி சொல்கிறாரு. அதே போல் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டு மரபு மீறப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். தாவேகாவும் பாரதிய ஜனதாவும் ஏதோ ஒரு உடன்பாட்டில் இருக்குது, அதை தான் இது காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. உதயநிதிக்கு ஒரு கேள்வியை சொல்லலாமா? மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின தமிழ்தாய் வாழ்த்து எந்த மரபின்படி உங்கள் தாத்தா கருணாநிதி திருத்தி எழுதினார்? அதுக்கு பதில் சொல்லுங்கள். சங்க காலத்தில் தமிழர்களின் புதல் வருட பிறப்பாக இருந்தது சித்திரை முதல் நாள். அதை என்ன செஞ்சிட்டாரு? தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீங்கள் உங்கள் கருணாநிதி என்ன செஞ்சார்? தமிழ் புத்தாண்டு தை 1ன்னு மாற்றினார். அண்ணாதுரை முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்தபோது நெட்டு நிறைய திருநூறுடன் தான் திருவள்ளுவரோட புகைப்படம் காட்சி அளித்தது. அந்த மரபை தற்போது இந்த உங்கள் திமுக முற்றிலுமாக அழிச்சது. கருணாநிதி முதல்வராக கோலோச்சிய போது சட்டசபையில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட புடவையை பிடிச்சி இழுத்து அதில் ஆனந்தம் அடைச்சார். அது சட்டசபையில் எந்த விதி கீழே அனுமதிக்கப்பட்டது? இதெல்லாம் இருமுறை தேசியங்க அடுப்பது வரம்பிய மீறின சபையோட நடவடிக்கை அப்படின்னு சொன்னால், இதை இப்போ நான் சொன்னேனே, இந்த விஷயங்களெல்லாம் எந்த விதத்தில் சேரும்? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள், அப்புறமா மற்றதை பற்றி பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.